நான் செத்து நான் துட்டு காட்ட மாட்டேன் பயத்துல. ஆனா ஒண்ணு அவனுக்கு இன்னொன்னு தெரியாது, நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன். மக்களை நல்லா வேற லெவல்டா, டேய் வேற லெவலு. குடுக்க தெரியாது எந்த குத்துட்டு வாய முடி. ஒரு கடனை வாங்கிட்டு அவங்க கிட்ட கொடுத்துடணும் இல்லையா? எங்கன்னா வேலைக்கு போய் ஒழிச்சு சம்பாரிச்சு கொடுத்துடணும். அவங்ககிட்ட கடை வாங்கிட்டாலும் வேலைக்கு போனோமா? இதுக்கு எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பத்தி வச்சுக்கிறாங்க. அது கூட கடை வாங்கிட்டாலும் ஆனா போமா அப்பால அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நம்ம வேலைக்கு போனோமா? கடன் வாங்கும் போது தெரியலையா? தெரிஞ்சுதமா வாங்குறேன். அப்புறம் நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டா, என்ன கடன் குடுக்கறான் பாரு அவன் மனுஷன், கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள். எப்படி கடவுள்? ஆமா, அந்த சாமிக்கு இது அந்த சாமி ஒரு 5 லட்சம் ரூபாய் திருவா பண்ணு சொல்லிச்சா? இல்ல, இவங்களே வசூல் பண்றாங்க, திருவா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள், நானும் துட்டு இல்லாத கடவுள். கொடுக்கிறோம் கூடாது பாவத்தை. வாய மூடுறியா? ஒரு கடனை கொடுக்கறாங்கன்னா அவங்க கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துடணும். இதுக்கு தேவையில்லாத கடவுள்லாம் இழுக்க கூடாது. ஆமா, அப்ப நான் கடவுளை உதாரணமா வைக்கிறேன். நான் என்ன கடவுளை வச்சு இல்ல, கடவுள் வந்து பணத்தை குத்துரு எனக்காக திருவிழா பண்ணு சொல்லல. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ உதாரணமா கடவுளை வச்சு சொல்ற. நான் கூட 1008 உதாரணம் சொல்லுவேன். 9 எடை ஒத்தில அதான் வருதா? தாலி அர்த்தம் குறுப்பு கூட்டு நீ குறுப்பு கூட்டினாரு இல்ல. நான் என்ன சொல்றேன், இப்ப கடவுளை வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன்ல, கடவுள் அந்த பணத்தை கொடுக்கல. பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கும், அந்த பிரார்த்தனை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அது இது நான் உமா தாலி குறுக்கலா இருக்கிற. நான் குறுக்கல சைடுல நாங்க குறுக்கல வந்தான். என்னமா பார்த்தா கணக்கார பார்த்த மாதிரி பேசுறீங்க. நான் பேசும்போது குறுக்க பேசுறது. சரி சைடுல நின்னுங்கறேன். அதனால கடவுளுக்காக திருவிழா இது என்ன பேசுறதா தான் தப்பு. டே போடாடா போடாடே புறம்போக்கு போடா. நான் போடா, நீதான் சொன்ன. இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா உங்களை வச்சு செய்வேன். வைக்காதுவே செய்வேன். யாரு சிரிச்சாங்கன்னே தெரியல உனக்கு. ஆனா ஏன் சிரிச்சாங்கன்னு தெரியல. அவங்க எதுக்கு சிரிச்சாங்க, என்ன சிரிச்சாங்க எனக்கு மட்டும் தான் தெரியும். பாய்க்கு இது சிரிக்கிறாங்க. கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா பெண்களும் ஆண்களும் ஒரு பிரார்த்தனை இருந்துச்சுன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறும். அதனால கடவுளுக்காக அதை செய்யலாம் இதை செய்யலாம் செய்யறாங்க. இப்ப நான் என்னன்றேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன நீ தானே எடுத்துக்காட்டு சொன்ன? எடுத்துக்காட்டேன். எடுத்துக்காட்ட சொன்னேன். எடுத்துக்காட்டுற ஆனா உம்மா தாலி காலையில இருக்கும். எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். சாரிமா, உண்மையிலே எனக்கு உதாரணம் புரியல. உட்கார் போடு. அதனால அடடா வேணா பாக்குறதுக்கு தான் பொம்பளை. பச்சை பொறுக்கி கஞ்சா பொறுக்க மாட்டியா? பச்சாதான் பொறியா இறப்ப கொண்ட பொறி பொறி பயமாய் போச்சு. இடுப்ப நான் உடைக்கல, நான் கோஞ்சாமி இல்ல. அதனால குட்டி கடவுளுக்காக அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க. என்னதுக்கு போய் எண்ணெய் வச்சுக்கேன். இது நல்லா இருக்குது. என்னத்துக்கு வச்சுக்குன்னு சொன்னேன். எண்ணெய் வச்சு ஒரு உதாரணம். எண்ணெய் வச்சா எண்ணெய் இல்ல, மேல வைக்கிறேன். அப்ப மேல வைக்காத, கீழே வைக்கிட்டா. கைய வைக்காதப்பா. அப்ப கைய கால வைக்கிட்டா. காலையா வைக்கிறேன். அப்ப கைய வைக்க கூடாது, கால வைக்க கூடாது. கைய வைக்க கூடாது, கால் என்னடா அந்த பொண்ணாடி கேக்குற ஒரு வார்த்தை. அதனால நான் என்ன சொல்றேன், கடவுளுக்காக இப்ப இருக்கிறாங்கன்னா என்ன ஒரு உதாரணம் வச்சு சொல்றேன் பாரு. இப்ப எனக்கு என் காதல இருக்கிறாரு, இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை இல்லைன்னு கடவுளை வேண்டியா. நான் தாரும் குழந்தை வேண்டியா. எந்த கடவுள் வேண்டாத பேசாத வேண்டியா. நான் தாரும் குழந்தை. அந்த கடவுள் பேசாது, அந்த கடவுள் நடக்காது. நான் பேசுவேன், நடப்பேன். அந்த குழந்தை கொடுத்து லேட் ஆகும் கடவுள். ஆனா நான் இப்ப கடவுள் அவசரம் மண்ணு எங்க மாலையை போறது எங்கன்னா போடுவோம். விநாயகர் இருப்பாரு, அங்க போடு. தொடப்ப கட்ட விநாயகர் அவங்கள்ட்ட கடை வாங்கினன்றல்ல, தும்பிக்கை ஒண்ணும் தேவையில்லை. தாலி அர்த்த பையா போட. மேலே இருப்பவன் முருகன், கீழே இருப்பவன் விநாயகர். ஆமா ஆமா. ஆனா அவன் மோசமான ஆள். அதாலும் விநாயகர்
திமிரை ஏட்டுவான் டமாட்டோ வாய்க்கு போய் தான். ஆமா ஆமா அதனால கடன் வாங்கினேன்னு சொல்றேன்ல, எஸ் எப்படி வாங்கினேன்? கையில சாரிம்மா சாரி அவங்ககிட்ட உண்மையிலே நான் துட்டு வாங்கலாமா? என் பெருமை ஒண்ணு கல்யாணம். என் பெருமை நான் தெரியுமா, மோட்டர் ரூபாய் வேண்டாம் 65,000 அவங்க இருக்குது. ஏடிஎம்ல போனா வெறும் 2,000 ரூபாய்க்கு அதை வச்சு வாங்க முடியுமா? அதனால கடை வந்தா கம்மியாட்டி விளம்பரம் பண்ணா டூ வீலர் விளம்பரம் வாங்க புது கம்பெனி வாங்க 2,000 ரூபாய் கட்டுங்க, வட்டி எடுத்து முடிவோம். அப்புறம் மாசமானா கட்டுங்க. நானும் 2,000 ரூபாய் கொடுத்த வட்டி எடுத்து வந்தா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அதுவும் ஒரு முழுவா மாறி போச்சு. அதுவும் குழந்தை வந்துச்சு. இது வரைக்கும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டிவி கூட கட்டுந்தேன். ஏன் கட்டல? ஏன் கட்டனா? அவன் மாசமான பணத்தை கட்ட சொன்னா இல்ல, அவன் நோவாது சொல்லிட்டு போட்டான் மாசமானா கட்டுன்னு. இது வரைக்கும் பொண்டாட்டி மாசமே ஆகல. நான் எப்படி கட்டுவான்? அதுக்கு நான் பகுத்துட்டு பொண்டாட்டி மாசமான நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமான நான் கட்ட முடியுமா? நீ எல்லாம் எப்படி கூடுவ? பத்து வையே போவேன். மாசமானாதான் பணத்தை கட்டுவானாண்டி. மாசமானா மாசம் ஆவறது இல்ல, மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே 1ஆம் தேதி. அட மந்தில 1ஆம் தேதி கட்டினா கட்டிடுவாங்க. சேல கட்டியா மாசமான கட்டி மாசமான கட்டல போனா வாங்கால வை போயால அனுப்புற மாசம் வாங்கி கட்டறான். யாரடா ஆயாவியா? ஆமா ஒரு வருஷம் 2 மாசம் 12 மாசம் ஒரு மாசம் கூட அவன் வாயால ஊத்துமா மாட்டான். நீ ஆம்பள தானே? ஓ சிங்கா இப்ப நினைச்சா அவரு 2 சால் ஓட்டுவான். யார்கிட்ட ஓட்டுவ? ஓமோ கலகா ஓடி சொல்லுங்க போய் சொல்லு. நீ யாங்கிட்ட என்ன? ஓமோ யாங்கிட்டடா? ஆடா வாங்கி துண்ண பையா. எந்த பேர் கோடி இருந்தாலும் அவன் வாங்கி தான் சாப்பிடணும். சரிம்மா? ரொம்ப வாங்கி சாப்பிடு. உன்ன கேட்க தப்பா நினைப்பா? ஏன் என்ன கேட்க போற? இல்ல உன் உடம்பு சீதல் உடம்பா? ஏன் எல்லாத்தையும் ஈரமாக்குது. உடம்பு கட்ட முறிஞ்சுக்கோ. பரவாயில்ல நீ எதுல லட்சம் பரவாயில்ல கேட்க வேண்டிய கேள்வி நான் கேட்டேன். நான் அப்படியே அருணாள்ட்டு மெருக்கிறேன். சூப்பர் எஸ்எஸ் பண்றேன். நான் இப்பதான் ஒரு வாரமா நான் கூட பண்றேன் வரமாட்டேன் தான். எஸ்எஸ் என்ன சைஸ்? இல்ல அது என்ன சைஸ்? எஸ்எஸ் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ்ஐ. எனக்கே மாறிடும் நீ வாயது வந்தா. மாறிடுமா? பரவாயில்ல மாறட்டும். மாறத்தான் நல்லது. ஏண்டா டே டாபரே ஒடியா டாபர் நானா செல்லமா ஒருத்தவங்க ஒரு பேரிட்டு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் வேணாம். டாபர் நானா? டாபர்னா என்ன மீனிங் சொல்லு. எனக்கு தெரியல. நீ சொல்லு. தெரியாது யான்னு சொல்றான். சொல்லு. டாபர்னா என்ன மீனிங்? டாபர்னா கூட்டி வைக்கிறாங்க. யாரு கூட்டி வைப்பான்? பிராஸ்டியூட். இந்த மேல பறக்குறாங்களா அவங்கள? அது பாராசூட். அப்ப யாரு? பிராஸ்டியூட்னா தேவடியா. அப்ப நான் டாபர்னா நீ தேவடியா? விடு கணக்கு சரியா போய் சத்தலாம். அதான் விடு. எவனா வந்து கூப்பிட்டானா எங்க பண்ணி அந்த மாதிரி இரிட்டேட் ஆகுற மாதிரி சிரிக்காதீங்க. இல்ல என்னது அவரு வாய்க்கு சரியா உனக்கு? அது எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாகுது. அப்ப நீ சரியா? இப்ப எப்படி இருக்க? இல்ல ஒண்ணும் முடியலன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஃபுல்லா சாப்பிட்டுக்கிற மாதிரி முடியல. ஆடிக்கிறேன் நானு. எவ்வளவு போட்டவரா? 1.5 கிலோ. அவர் போல நீ போடுறியா? அவர் விஷயம் கேக்குறேன். அதெல்லாம் புளிங்கட்டாங்களாம் பேசுறேன். யாருகிட்ட பேசுறாங்க என்ன தெரியும்? யாருடா அவர்? புளிங்கட்டாரு. என்னப்பா தலை சுத்துதுமா? எதுக்கு? நான் திருப்பதி போந்தல, திருத்தணி போந்தல, திருவண்ணாமலை கூட போந்து கிடையாது. ஏன் போல? அந்த மலைலாம் பார்த்து என் தலை சுத்த வந்துரும். நான் மலையை பார்க்கல, ஒரு குன்றை பார்த்து. குன்று பார்க்க மாட்டேடா பார்த்தா என்ன தப்பு தப்புன்னு போறேமா? ஆமா அதுதான் எப்படியா வரும்? நீ அச்சா சம் 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 ஒரு உடுமா அதிரா. ஆமா என்ன விஷயமா வந்திருக்க? உங்க ஆள் வராரு. உடியா 18 பேர் வச்சிருப்பான். நான் வைக்க கூடாது. ஏடா கூடமா பேசுனா என்ன யாரா கூட அவன துட்டு குத்தி வைக்கிறான். நான் துட்டு கொடுக்காது வைக்கிறேன். அப்புறம் என்ன பேசுறேன்? நான் வச்சேன். என்னடா இது? சிங்கி சிங்கின்னு நடக்கத நடையில நூலு விட்டு பூச்சி நூலுலாம் விட்டு போகாது. உங்களை இப்ப பாக்குறியா? நூலு விடாது, செத்துருவேன். யாரு? நானா? நான் செத்தாலும் பரவாயில்ல. என் தம்பிக்கிறான். தூக்கி போட்டு அடிப்பான். யாரு? அவன் தூங்கிட்டு தான் இருப்பான். அவ்வளவு சீக்கிரமா ஏந்து வர மாட்டான். நான் ஏப்புனா தான் உண்டு அவனை. இல்லன்னா நீங்க வந்து ஏப்புனா அவன் கும்பகாரணம் மாதிரி. யாரை கேட்டாங்களா? யாருன்னா உன் தம்பி அடிக்காத சும்மா என்ன அடி. அதெல்லாம் அவன் ஏறி அதெல்லாம்
என் தம்பி ஏரியா அதான். என்ன விஷயமா வந்திருக்க? ஓ உங்க ஆள் வராருமா? எந்த ஆளு? ஜப்பரு தளபதி. ஓ ஓல அவரு. கேட்டு கேட்டு இது எவனுக்கு மாட்டணும்? ஐயோ விடு 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 வந்தால் வந்து அப்படியே வச்சுக்க. எதுனா ஒண்ணு யூஸ் ஆகும். நான் கேட்டு கால வச்சு எங்கடா